அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி நிற்கிறா பாருங்க, காலை எல்லாமே கீழே வெள்ளம் முட்டிட்டு இப்படி ஒரு வெள்ளம் போடும்னு நான் நினைக்கவே இல்லை. பைக்கெல்லாம் விழுந்துடும் போல. என்னென்ன விழப்போ பைக்கு இல்லை இல்லை, நான் அதில் இறங்க தானே போகிறேன், கோயிலில் இறங்க போகிறேன். என்னப்பா இப்படி வெள்ளம் போட்டிருக்கா? ஆமாடா. என்னென்ன ஓமண்ண அதை வச்சு இதை பார்க்கக்கூடாது என்ன? சரி, இப்போ நாங்கள் இந்த ஆலயத்துக்கு முன்பாக வாரோம். ஆனால் கிட்ட விட்றீங்களா? வாரண்ணா இப்படி கொஞ்சம் திருப்பி விட்டீங்கன்னா இருங்க. வரண்ணா. சரி, இப்போ ஆட்டோவில் வந்துட்டோம். கொஞ்சம் எவ்வளோ உள்ள வேணே. சரி அண்ணா, நன்றியா. ஓகே, சந்திப்போம். அடை மலையின் மத்தியில் வெள்ளம் சூழ திடீரென்று கோயிலுக்குள்ளே நுழைஞ்சனண்டு நீங்கள் யோசிக்கலாம். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்டா, யாழ்ப்பாணம் கைதடி வடக்கு கயிற்றசிட்டி முருகன் ஆலயத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த முருகன் ஆலயத்தில் இன்றைய தினம் 12வது திருவிழா, வேட்டை திருவிழா. இந்த வேட்டை திருவிழா வழமை போல சிறப்பாக ஆரம்பமானது. ஆனால் முருகப்பெருமான் பரியேறி வெளிவீதி சுற்றி வரும்பொழுது லேசாக ஒரு குளிர்காற்றொன்று வீசியது. அந்த குளிர்காற்றை தொடர்ந்து ஒரு தூறல் மலை ஒன்று தென்பட்டது. சரி, அந்த தூறல் மலையோடு அப்படி வேட்டை திருவிழா நடக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். தூறல் மலை அடைமலையாக மாறி இடி மின்னலோட அந்த ஆலயத்தை சூழ வெள்ளக்காடாக மாறியது. இந்த அடைமலைக்கு மத்தியிலும் வேட்டை திருவிழா எப்படி நடந்துன்னு தான் நாங்கள் இந்த காணொளி கூடாக நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்கோ காணொளிக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கு கைதடிக்கு ஒரு சரியாக 7 மணிக்கு நான் வந்திருந்தேன். 7 மணிக்கு வரும் பொழுது இந்த வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே நடந்து கொண்டிருந்தது. சரி, இந்த வசந்த மண்டப பூஜைகளை தொடர்ந்து முருகப்பெருமான் உள்வீதி வலம் வந்து அதன் பிற்பாடு குதிரை வாகனத்தில் வெளி வீதியை சுற்றுவதற்கு தயாராகி வந்தார். தயாராகி வரும் பொழுது மேள தாளங்களோட இசை முழங்க அங்கே முருகப்பெருமானுடைய இந்த வெளி வீதி உலாவானது ஆரம்பமானது. வெளி வீதி உலா வரும் பொழுது இந்த வேட்டையாடும் கலைஞர்களும் சரியாக அதே நேரத்தில் வேட்டையாடும் கலைஞர்களும் அதே இடத்துக்கு வருகை தந்து அந்த வேட்டை திருவிழாவானது சிறப்பாக நடைபெற ஆரம்பமாயிட்டு. சரி, ஒரு திரும்பி தான் ஆடுது.
இல்லை பார்த்தீங்கன்னா இந்த வேட்டை திருவிழா இப்போ தான் தொடங்கிட்டு, ஆனால் மேலே மழை பெய்ய வலிக்கிட்டு என்ன அன்பு என்ன சரியா மழை தொடங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா மழை பெய்யறத பார்த்து எல்லாருமே இப்போ ஓடி ஒவ்வொரு இடமா ஒதுங்குறத பார்க்கலாம். சரி பார்ப்போம் எப்படி வேட்டை திருவிழா நடக்க போகுது. மழை பெய்ய வலிக்கிட்டோன்னே எல்லாருமே அந்த கோயில் சுவர் பக்கமாக எல்லாரும் ஒதுங்குறத நாங்கள் பார்க்கலாம். இந்த வேட்டையாடுற கலைஞர் எல்லாருமே மட்டும்தான் இந்த ரோட்டில் நிற்கணும். சரி இப்படி மழை விட்டு தரமுன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்தான் பார்க்கணும். சரியா மழை லைட்டாக தான் பெய்யுதானே? லைவ் போடுறீங்க போலையா? ஓகே பெரியாண்டா இந்த ஃபோன் பண்ண தான் போயிருப்பேன். அதான் 2 வருஷம் உரண்டி முடிஞ்சா எங்களோட உஷாந்தன் அண்ணே இப்போ எல்லாம் மழையில் நனைஞ்சு வந்துருக்குறாரு. நனைஞ்சது அம்மா நான் மழை விட்டு தரமோ? அம்மாம்மா மழை விட்டு தரமோ? போ பயமாக இருக்கு. நனைஞ்சாலும் பயம் என்ன? மெதுவாக தூரிக்கு. ஆனால் இப்போ வேற பெருத்து இப்போ ஆக்களையே நிற்கல நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓடினோம். பார்த்தா இந்த கடும் மழையால் ஒரு கடைக்குள்ள நாங்கள் வந்து நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பரப்பாலையில் எங்களுக்கு கட்டி கொண்டு வைக்கிறோம். வேட்டை நடந்து அந்த வேட்டை கலைஞர்கள் எல்லாம் ஓடிட்டு அந்த மழை விளம்பரம் எதிர்பார்த்துங்களா? சரி சரி இந்த மழை பெய்கிற நல்ல வேட்டை புறத்தினாலே மழை கஷ்டமாக இருக்கு. சரி நான் இப்போ நின்று பார்த்தோம். பொதுவாக எல்லாருமே ஓடி ஒழிச்சிட்டீங்கன்னா ஓடி ஒழிக்கலாம் ஒழிச்சுப்புறமா எல்லாம் ஒதுங்கிட்டீங்கன்னா சரி இனி ஆடாம அப்படியே நீர் அப்படியே போயிட்டீங்கன்னா சரியா என்ன வேறு எதிர்பார்த்தீங்களா மழை வேற மாட்டோம்? இப்படி வேற இல்லை இந்த புதுசாக இருக்கு. அதான் நாங்கள் வந்தபடியே தான் இந்த மழை வருது இல்லையா? மழை வரும்போது சும்மா இந்த மழை வரும்போது நினைச்சீங்களா? எவ்வளோ ஆழம் அவங்க நடிகாண்டு
இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி நிற்கிறா பாருங்க, காலை எல்லாமே கீழே வெள்ளம் முட்டிட்டு. இப்படி ஒரு வெள்ளம் போடுமென்னு நான் நினைக்கவே இல்லை. இங்கே கடைகளுக்குள்ளே எல்லாம் வெள்ளம் போட்டுட்டு பைக்கெல்லாம் விழுந்துடும் போல. என்னென்ன விழப்போ பைக்கு இல்லை இல்லை, நான் அதில் இறங்க தானே போகிறேன், கோயிலில் இறங்க போகிறேன். ஓ என்னப்பா இப்படி வெள்ளம் போட்டிருக்கா? ஆமாடா. என்னென்ன ஓமண்ண அதை வச்சு இதை பார்க்கக்கூடா என்ன? சரி, இப்போ நாங்கள் இந்த ஆலயத்துக்கு முன்பாக வாரோம். ஆனால் கிட்ட விட்றீங்களா? வாரண்ணா இப்படி கொஞ்சம் திருப்பி விட்டீங்கன்னா இருங்க. வரண்ணா. சரி, இப்போ ஆட்டோவில் வந்துட்டோம். கொஞ்சம் எவ்வளோ உள்ள வேணே. சரி அண்ணா, நன்றியா. ஓகே, சந்திப்போம். வாடா அப்படின்டா. ஆட்டோவில் வந்தனால்டா. எங்கே போச்சு? அங்கே வா வா வா. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற இடத்துல ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்கு. அதனால பக்தர்கள் போக விடாமல் ஏன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு நிலைமைக்கு நடக்குது. ஒரு சும்மா நோமல் சூழலாக தான் இந்த மழை வந்து இப்போ சரியான அமோகமாக இதில் போயிட்டு என்னதான் அடைமழை வந்தாலும் இந்த ஆலய நிர்வாகத்தினரால் சிறப்பான முறையில் இந்த வேட்டை திருவிழாவானது நிகழப்பெற்று மீண்டும் முருகப்பெருமான் தன்னுடைய இருப்பிடம் நோக்கி சென்றார். இந்த அடைமழை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் பக்தர்கள் மத்தியில் உலாவி இருந்தது. ஆனாலும் என்னுடைய கருத்து, இந்த மழையானது அனைவருக்குமே பொதுவான ஒன்று. அனைத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சரி உறவுகளே, உங்களுக்கும் இந்த காணொளி பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் பானுஷன். நன்றி, வணக்கம்.